மீனராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ 4ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். அதனால உங்க வீடு குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட உறவு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உங்க ராசியிலேயே செவ்வாய், புதன், சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையோட செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பா 7.5 சனியோட உச்சகட்ட காலம் இதுங்கிறதால வேலைகள்ல கொஞ்சம் தாமதம் வரலாம், இல்லனா கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் வேண்டாம். சூரியன் 2ஆம் வீட்ல இருக்கிறதால பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசணும். பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திடுங்க. 6ஆம் வீட்ல சந்திரனும் கேதுவும் இருக்கறதால சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்து போகலாம். ஆனா எதிரிகளை நீங்க ஈஸியா சமாளிச்சிடுவீங்க. கவலை வேண்டாம். சுக்கிரன் 3ஆம் வீட்ல இருக்கறதால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். 12ஆம் வீட்ல ராகு இருக்கறதால தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. தூக்கமின்மையும் வரலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சூரிய பகவான வணங்குறது ரொம்ப நல்லது. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க. அமைதியா பேசுங்க. ஆன்மீகத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பண விஷயங்கள்ல அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. பரிகாரமா ஓம் ஹனுமதே நமஹங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். சனிக்கிழமை அன்னிக்கு பக்கத்துல இருக்கிற நவக்கிரக சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் எழுதீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு உதவுறது, இல்லாதவங்களுக்கு அன்னதானம் செய்யறது மூலமா சனி பகவானோட அருளை பெறலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10க்கு 4 மதிப்பெண் கொடுக்கலாம். நல்லதே நடக்கும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.